ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 25/4/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை திதி காலை 6:46 வரைக்கும் தான் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை த்விதியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரம் இரவு 2:22 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 6:46 வரைக்கும் தான் இருக்கு. அதனை தொடர்ந்து தைத்திலை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இன்றைய தினமானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வியசிரா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. இது என்ன வியசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வியதிபாத சாத்தம் என்று அதற்கு பெயர். அதாவது ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்கள்னு சொல்றோம், ஷண்ணவதின்னு சொல்லுவா. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் சூரிய உதயம் என்பது காலை 5:54 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:19 சந்திர உதயம் என்பது மாலை 7:37 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 6:37 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:21 துவங்கிறது. இது 5:54 வரைக்குமே இருக்கு. ஆக நாளைய தினம் அதிகாலை 4:21 முதல் 5:54 வரக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த வேளையிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தலாம். இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது சென்னையை பொறுத்தவரை மதியம் 1:40 முதல் 3:13 வரையிலும், யமகண்டம் என்பது அதிகாலை 5:54 முதல் 7:27 வரையிலும், குளிகை காலம் என்பது சரியாக காலை 9 முதல் 10:33 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் என்பது இரவு 1:33 கொடுத்திருக்கா. இன்றைய தினத்தினுடைய சூலம் என்பது தெற்கே சூலம் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா. அந்த சூல தோஷம் என்பது மதியம் 2:11 வரை. இதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து அந்த தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம்னு சொல்லி இந்த சாஸ்திரமானது நமக்கு சொல்கிறது. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, விஜய் சுந்தர் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, யாகம் ஹோமம் செய்வதால் பலன் உண்டா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருக்கிறது. ஏதோ ஒரு விஷயம்னு போய் கேட்கிறோம்னா ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்கிறா, இல்லைன்னா நீ சுயவரா பார்வதி ஹோமம் பண்ணு கல்யாணம் நடக்கும்னு சொல்றா, இல்லைன்னா நீ சந்தான கோபால ஹோமம் பண்ணு அதுல உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்றா. இதெல்லாம் நிஜம்தானா? இந்த யாகம் ஹோமங்களை செய்வதால் பலன் உண்டா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல எதுக்காக இந்த மாதிரி ஒரு அக்னியை வளர்க்கணும், எதுக்கு நெருப்பை வளர்த்து அதுல கொண்டு போய் எல்லாத்தையும் போடணும் அப்படின்னு சொல்லியும் அவர் கொஞ்சம் விரிவாவே கேட்டிருக்கார். அவருக்கு மாத்திரமல்ல, நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், யாகங்களையும் ஹோமங்களையும் செய்வதால் நிச்சயமாக பரிபூரணமான பலன் என்பது கிடைக்கும். இதனை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல யாகம்னா என்ன, ஹோமம்னா என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஹோமம் அப்படின்னு சொன்னா அது சிம்பிளா நம்ம வீட்டோட பண்றோம் இல்லையா, அதற்கு பெயர் தான் ஹோமம் என்பது. அதே ஒரு பொதுவான இடத்திலே மிகப்பெரியதாக ஒரு ரொம்ப பெருசா ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னு சொன்னா அதற்கு யாகம் அல்லது யஜ்ஞம் என்று பெயர். இதிலே வகைகள்ங்கிறதெல்லாம் பிரிச்சு பார்க்கிறா. அதாவது தன்னுடைய சுயநலத்திற்காக தான் நன்றாக இருக்க வேண்டும், ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து பண்றோம் இல்லையா, அது போன்ற ஹோமங்கள் என்பது தனியாக உண்டு. அதே நேரத்திலே இந்த உலக நன்மைக்காக இந்த லோக க்ஷேமத்திற்காக செய்யப்படுகின்ற யாகங்கள் என்பதும் உண்டு. பெரும்பாலும் ஆலயத்தெல்லாம் பார்த்தோம்னா உலக நன்மையை வேண்டிதான் செய்வார்கள். ஒரு தனிப்பட்ட மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கோவில் எல்லாம் ஹோமங்களை பண்ண மாட்டா. கோவில்ல பண்ணக்கூடிய அந்த விஷயங்களுக்குத்தான் யாகம் என்று பெயர். இது இந்த உலக நன்மைக்காக.
அவர் கேட்கிறார் இல்லையா, இது என்ன சார் நெருப்பு, நெருப்பு தான் இதுவா, நெருப்புல தான் கொண்டு போய் எல்லாத்தையும் போடணுமா, ஏன் வெறுமனே சுவாமிக்கு அப்படியே அர்ச்சனையை பண்ணா பத்தாதா, எதுக்காக ஒரு நெருப்பினை மூட்டி அதுல கொண்டு போய் இது அத்தனையும் போடணும், எதுக்காக அதுல கொண்டு போய் லிட்டர் லிட்டரா நெய்யெல்லாம் விடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பிரதானமான கேள்வியாக இருக்கிறது. இதுல எப்படி தெரியுமா நமக்கு சாஸ்திரம் இதற்கான ஆதாரத்தை நமக்கு சொல்லி தருகிறது. இந்த அக்னி என்பதுதான் இந்த உலகத்தினுடைய அடிப்படை ஆதார சக்தி அப்படின்னு சொல்றார். நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறது ஒரு விஷயம். நீர்னு சொன்னா ஜலம், தீர்த்தம் இல்லைன்னா, ஜலம் இல்லைன்னா இந்த லோகமே இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த நீரினையே தருவது எது தெரியுமா, இந்த அக்னி என்பதுதான் தரும் அப்படின்னு சொல்றார். இதுக்குத்தான் வேதம் எப்படி சொல்றதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, உபனிஷத்துல அக்னி பூர்வ ரூபம், ஆதித்ய உத்தர ரூபம், ஆபஸ் சந்தி, வைத்யுத சந்தானம், இத்யதி ஜௌதிஷம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும். இது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இத்யதி ஜௌதிஷம் அப்படின்னு சொன்னா இது ஜோதிடம் அல்ல, ஒளி அறிவியல் அப்படின்னு சொல்றார். இந்த ஒளி அறிவியலின் படி, இந்த ஒளியியல் சொல்றோம் இல்லையா, இந்த ஒளியினை தருவது யாருன்னு பார்த்தோம்னா சூரியன். இந்த சூரியன் என்பவரே அவர் ஒரு மிகப்பெரிய அக்னி குழம்பு தானே, அவர் தானே ஒரு நெருப்பு குழம்பு அப்படின்னு சொல்றார். அதற்குள்ளாக நிறைய அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வெடிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவா, அணு குழம்பு அப்படின்னு சொல்லுவா சூரியனே. அந்த அளவிற்கு ஒரு அக்னி குழம்பு சூரியன். இந்த அக்னி என்பதே இந்த பூமியினுடைய மையத்திற்குள்ளாகவே உண்டுன்னு சொல்றார். பூமிக்கு அடியிலேயே அக்னிங்கிறது ஓடிண்டே இருக்குமாம். அக்னி பூர்வ ரூபம், ஆதித்ய உத்தர ரூபம்ங்கிறார். சூரியன் மேலே இருக்கா, இது இரண்டுக்கும் இடையேதான் ஆபஸ் சந்திகி, ஆபகன்னா ஜலம்னு அர்த்தம். இந்த ஜலமாகிய அந்த மேக கூட்டங்களானது சுற்றி கொண்டிருக்கிறதுங்கிறார். நமக்கே தெரியும் தான், நம்ம படிச்சிருக்கோம் தானே, சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாகத்தான் அந்த பூமியில இருக்கக்கூடிய அந்த கடல்ல இருக்கக்கூடிய நீர்லாம் ஆவியாகி அப்படியே மேல போய் மேகங்களாக, அது எந்த இடத்துல மழை பொழிகிறோமோ அந்த இடத்துல மழையாக பொழிகிறது, அதனால நீர் வளம்ங்கிறது கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஆக அந்த சூரியன் என்கின்ற அந்த நெருப்பானது தேவைப்படுகிறது. இது எல்லாவற்றையும் விட அடிப்படையான ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம உடம்பிற்குள்ளேயே அக்னிங்கிறது இருக்கு தெரியுமா, அதை ஜடராக்னி அப்படின்னு சொல்லுவா. அந்த அக்னியை தணிப்பதற்காகத்தான் நம்ம சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா. உடம்புலயே நமக்கு அந்த சூடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, 98.4 டிகிரி அந்த ஃபாரன் ஹீட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும்னு சொல்றா இல்லையா. அதற்கு மேலே போனதான் நமக்கு ஜுரம் வந்துருத்துங்கிறோம். இந்த உடம்பிலே உஷ்ணம் என்பது, அந்த உடம்பிலே உஷ்ணம் என்பது இல்லை என்று சொன்னால் அதற்கு பெயர் என்ன, பிணம்னு தானே சொல்லுவா. உடம்பு ஒரு ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுத்துன்னு சொன்னா, உடம்புல சூடு இல்லைன்னு சொன்னா, அந்த உடம்பானது, உடம்பிலே அக்னி என்பது இல்லை என்று சொன்னால் அது இறந்த பிணமாகவே பார்க்கப்படுகிறது அல்லவா. ஆக இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருப்பதே இந்த உஷ்ணமாகிய இந்த அக்னி என்பதுதான். இந்த சுயம்புவாக தானாகவே உருவான அந்த அக்னிக்கு நாம ஒரு அக்னியை உருவாக்கி அதன் மூலமாக நன்றியினை செலுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக இந்த யாகங்கள் எதற்காக செய்யப்படுகிறதுன்னு சொன்னா, இயற்கையை பாதுகாப்பதற்காகத்தான் யாகங்கள் செய்யப்படுகின்றன. இந்த இயற்கைக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாக, அவற்றை பாதுகாக்கின்ற விதமாக, இன்னும் இதெல்லாம் கூட நம்ம படிச்சிருப்போமே. அதாவது இந்த அக்னிஹோத்திரம் செய்யறதன் மூலமாக அந்த சுத்துப்பட்டு பகுதியே சுத்தமாயிடுறது அப்படின்னு சொல்றார். அயனி ஆக்கம் அப்படின்னு சொல்ற, அயனைசேஷன் அப்படின்னு சொல்றா. இந்த ஹோமங்களை செய்வதன் மூலமாக, அந்த புகைகளின் மூலமாக அந்த ஓசோன் படலமே சுத்தி ஆகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு சயின்ஸ் ரீதியாவே அதெல்லாம் நிரூபிச்சிருக்கா இல்லையா. இந்த ஓசோன் படலமே பாதுகாக்கப்படுகிறது. இதைத்தான் நித்திய உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. அந்தணர்களிலே நித்திய உபாசனம் பண்றது, அக்னிஹோத்திரம் பண்றதுங்கிற மாதிரிலாம் ரூல் வச்சுட்டு இருப்பா. தினசரியே அவர்கள் அந்த யாகாதி கிரியைகளை செய்து வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இது அவர்களுடைய நன்மைக்காக அல்ல, சுயநலத்திற்காக அல்ல, இந்த உலகத்தினையே பாதுகாப்பதற்காக, இயற்கையை பேணி பாதுகாப்பதுதான் இந்த யாகங்களும் இந்த ஹோமங்களும் நடத்துவதற்கான ஒரு பலன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.